ஸ்ட்ரெப்டமைசின்ற ஆன்டிபயாட்டிக் எப்ப எப்படி கண்டறியப்பட்டது அப்படின்றதையும், அத கண்டறிஞ்சது யார் அப்படின்றதையும் பார்க்கலாம். நீண்ட காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் டிபர்குலோசிஸ்ன்ற தொற்று நோயினால உலகம் முழுவதிலும் வாழ்ந்து வந்த எண்ணில் அடங்காத மனிதர்கள் இறந்து போனாங்க. டிபர்குலோசிஸோடைய மொர்டாலிட்டி ரேட், இறப்பு விகிதமானது ஆவரேஜா 50% இருந்தது. அதாவது 100 பேர் டிபர்குலோசிஸ்னால பாதிக்கப்பட்டா 50 பேர் இறந்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அதிகமான உயிரிழப்புகளை டிபர்குலோசிஸ் ஆனது ஏற்படுத்தி வந்தது. இப்பேற்பட்ட டிபர்குலோசிஸ் எப்படி ஏற்படுது, அதுக்குண்டான காரணம் என்னன்னு அந்த காலகட்டத்தில் ஒண்ணுமே தெரியாம இருந்தது. அப்பதான் சரியா 1882 மே 24 அன்னைக்கு ராபர்ட் கோக் அப்படின்ற ஒரு ஜெர்மன் பிசிசியன் டிபர்குலோசிஸ் ஏற்படுறதுக்கு மைக்கோபாக்டீரியம் டிபர்குலோசிஸ் என்ற ஒரு பாக்டீரியம் தான் காரணம் அப்படின்றத கண்டறிஞ்சு சொன்னாங்க. இதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு 1908ஆம் ஆண்டு பிரான்ஸை சேர்ந்த 2 விஞ்ஞானிகள் டிபர்குலோசிஸுக்கு உண்டான வேக்சின் தடுப்பூசியை கண்டுபிடிச்சாங்க. பின்னர் 1921ஆம் ஆண்டு டிபர்குலோசிஸுக்கு உண்டான வேக்சின் பயன்பாட்டிற்கு வந்தது. டிபர்குலோசிஸுக்கு உண்டான வேக்சின் ஆனது டிபர்குலோசிஸ் வராம தடுக்கிறதுக்கு தானே ஒழிய டிபர்குலோசிஸ் ஏற்பட்டா சிகிச்சை கொடுக்கறதுக்கு கிடையாது. இதனாலேயே 1921க்கு பிறகும் கூட டிபர்குலோசிஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உண்டான சரியான சிகிச்சை முறை இல்லாம தான் இருந்தது. பின்னர் 1928 1929 இந்த காலகட்டத்தில் தான் அலெக்சாண்டர் ஃபிளெமிங் அப்படின்ற ஒரு ஸ்காட்டிஷ் பிசிசியன் வந்து பெனிசிலின் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஆன்டிபயாட்டிக்கை கண்டுபிடிச்சாங்க. இந்த பெனிசிலின் ஆனது நிறைய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸுக்கு உண்டான எதிர்ப்பு மருந்தா வந்து செயல்பட்டது. நிறைய உயிர்கள் வந்து காப்பாற்றப்படுறதுக்கு பெனிசிலின் ஆனது காரணமா இருந்தது. இது 1929 இந்த காலகட்டத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்டிருந்தா கூட 1940களில் தான் பயன்பாட்டிற்கு வர ஆரம்பிச்சிருந்தது. ஆனா இந்த பெனிசிலின் கூட டிபர்குலோசிஸ், பிளேக் மாதிரியான ரொம்ப கொடூரமான தொற்று நோய்களுக்கு ஏத்த மருந்தா இல்லை. ஸோ இன்னமும் கூட டிபர்குலோசிஸுக்கு உண்டான மருந்து வந்து கண்டுபிடிக்கப்படலை. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் 1943 இந்த காலகட்டத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூ ஜெர்சியில் இருக்கிற ரட்கர்ஸ் யூனிவர்சிட்டி அங்கே வந்து செல்மன் ஏப்ரஹாம் வாக்ஸ்மேன் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் பயோகெமிஸ்ட் அண்ட் மைக்ரோபயாலஜிஸ்ட், அவர் வந்து அந்த ரட்கர்ஸ் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி அண்ட் மைக்ரோபயாலஜியாக ஒர்க் பண்ணி வந்தாங்க. அதே ரட்கர்ஸ் யூனிவர்சிட்டியிலேயே அவர் ஒரு லேபரேட்டரியும் வச்சுருந்தாங்க. அவர் லேபரேட்டரி வச்சுட்டு நிறைய ஆன்டிபயாட்டிக்ஸை எப்படி வந்து அலெக்சாண்டர் ஃபிளெமிங் வந்து பெனிசிலின் அப்படின்ற ஆன்டிபயாட்டிக் கண்டுபிடிச்சாரோ அதே மாதிரி அவரும் வந்து நிறைய கிளாபசின் மாதிரியான ஆன்டிபயாட்டிக்ஸை அந்த காலகட்டத்தில் கண்டறிஞ்சிருந்தாங்க. ஆனால் அந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் கூட டிபர்குலோசிஸுக்கு ஏற்ற மருந்துகளாக வந்து இல்லாமல் இருந்தது. ஸோ அதே செல்மன் ஏப்ரஹாம் வாக்ஸ்மேன் வந்து அந்த ரட்கர்ஸ் யூனிவர்சிட்டியில் இவருடைய லேபரேட்டரியில் ஒரு ரிசர்ச் டீமோட நிறைய நியூ ஜெர்சியில் இருக்கக்கூடிய மண்ணை வந்து சேகரித்து அந்த மண்ணில் இருக்கக்கூடிய பாக்டீரியம் பற்றிலாம் இவர் வந்து ரிசர்ச் பண்ணி வந்தாங்க. அந்த பாக்டீரியாஸுக்கெல்லாம் இந்த மாதிரி இந்த மருந்துகளை உற்பத்தி செய்யக்கூடிய திறன் இருக்கா அப்படின்ற அந்த ஒரு ரிசர்ச்சை அவர் வந்து செஞ்சு வந்தாங்க. இவருடைய ரிசர்ச் டீம்ல 2 பேர் முக்கியமான நபர்கள். ஒருத்தர் வந்து ஆல்பர்ட் இஸ்ரேல் சாட்ஸ் அப்படின்ற ஒரு நபர், இவர் வந்து அமெரிக்கன் பயாலஜிஸ்ட். இன்னொரு நபர் வந்து எலிசபெத் பியூஜி கிரெகோரி அப்படின்ற அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஃபீமேல் பயோகெமிஸ்ட். ஸோ இவங்க 2 பேரும் இவருடைய ரிசர்ச் டீம்ல இடம்பெற்றிருந்தாங்க. அப்போ சரியா 1943 அக்டோபர் 19 1943 அக்டோபர் 19 அன்னைக்கு நியூ ஜெர்சியில் இருக்கிற ஒரு ஃபார்ம்ல இந்த ஆல்பர்ட் சாட்ஸ் அப்படின்ற அமெரிக்கன் மைக்ரோபயாலஜிஸ்ட் வந்து மண்ணை வந்து சேகரிச்சாங்க. அந்த சாயில் சாம்பிள்ஸை வச்சு லேபரேட்டரியில் வச்சு ரிசர்ச் பண்ணாங்க. அப்படி அவர் லேபரேட்டரியில் வச்சு ரிசர்ச் பண்ணும்போது தான் ஸ்ட்ரெப்டமைசிஸ் கிரீசியசிஸ் அப்படின்ற ஒரு வகையான ஸ்பீசிஸ், இது வந்து ஸ்ட்ரெப்டமைசிஸ் அப்படின்ற ஒரு ஜீனஸ், பாக்டீரியா ஜீனஸோடைய ஒரு இனம் தான் இந்த ஸ்ட்ரெப்டமைசிஸ் கிரீசியஸ் அப்படின்றது. ஸோ இந்த ஸ்ட்ரெப்டமைசிஸ் கிரீசியஸ் அப்படின்றது வந்து ஒரு சப்ஸ்டன்ஸை வெளியிடுது. அந்த சப்ஸ்டன்ஸ் ஆனது ஆன்டி மைக்ரோவியல் ப்ராப்பர்ட்டிஸை கொண்டு இருக்கு. ஸோ அது வந்து நிறைய நோய்களுக்கு எதிரான ஆன்டிபயாட்டிக்ஸாக செயல்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்றத ஆல்பர்ட் சாட்ஸ் தான் வந்து கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து செல்மன் வாக்ஸ்மேன் அப்படின்ற அந்த ஒரு ரிசர்ச் டீமோடைய ஹெட், அவர் வந்து அதை கையில் எடுத்து அதை பற்றி தொடர்ந்து ரிசர்ச் பண்ணாங்க. அதாவது அந்த ஸ்ட்ரெப்டமைசிஸ் கிரீசியஸ் அப்படின்ற அந்த ஒரு ஸ்பீசிஸ் பற்றி ரிசர்ச் பண்ணாங்க. அந்த ஸ்பீசிஸ் வெளியிடக்கூடிய சப்ஸ்டன்ஸ் பற்றி அவர் வந்து தொடர்ந்து ரிசர்ச் பண்ணாங்க.
அந்த ரிசர்ச்ல தெரிய வந்தது என்னன்னா, இந்த ஸ்ட்ரெப்டமைசிஸ் கிரீசியஸ் அப்படின்ற இந்த ஒரு ஸ்பீசிஸ் வந்து ஸ்ட்ரெப்டமைசின் அப்படின்ற ஒரு ஆன்டிபயோட்டிக்க வெளியிடுது. இந்த ஆன்டிபயோட்டிக் ஆனது டியூபர்குலோசிஸ் போன்ற கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாஸ ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு அதுக்கு ட்ரீட் பண் அ ட்ரீ அதாவது சிகிச்சை கொடுக்கறதுக்கு ஏதுவா இருக்கும் அப்படின்றத அவர் வந்து கண்டறிஞ்சாங்க. அதே மாதிரி எலிசபெத் பியூஜி கிரெகோரி அப்படின்ற அந்த பெண் ஆராய்ச்சியாளர். அவங்களுமே வந்து இவர் கூட சேர்ந்து ரிசர்ச்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1944 ஜனவரி மாசம் இத பத்தி மெடிக்கல் லிட்ரேச்சர்ல ஸ்ட்ரெப்டமைசின் அப்படின்ற ஆன்டிபயோட்டிக் பத்தி ரிசர்ச் பண்ணி எழுதி வெளியிட்டாங்க ஒரு ரிசர்ச் பேப்பர. அதுக்கப்புறமா வந்து இந்த காலகட்டத்தில 2ஆம் உலகப் போரானது நடந்து வந்தது. குறிப்பா 1939 இருந்தே நடந்து வந்தது. ஸோ அப்ப இந்த 2ஆம் உலகப் போர்ல காயப்படக்கூடிய ராணுவ வீரர்கள், நெறைய ராணுவ வீரர்கள் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ்னால பாதிக்கப்பட்டிருந்தாங்க, தொற்று நோய்கள்னால. ஸோ அவங்களுக்கெல்லாம் பெனிசிலின் வந்து பயன்படுத்தப்பட்டது. சில நபர்களுக்கு பெனிசிலின் பயன்படுத்தியும் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து குணமாகல. அதனால அந்த மாரியான நபர்களுக்கு ஸ்ட்ரெப்டமைசின் பயன்படுத்தலாம் அப்படின்னு செல்மன் வாக்ஸ்மன் வந்து முன்மொழிஞ்சாங்க. அதுக்கப்புறம் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பின்னர் 1944க்கு பிறகு இந்த போர்ல காயமடைஞ்சு இன்ஃபெக்ஷன்ஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஸ்ட்ரெப்டமைசின் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு அந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. முதல் ஒரு நபர் வந்து ரொம்ப சீரியஸான இன்ஃபெக்ஷன்னால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவருக்கு ஸ்ட்ரெப்டமைசின் வந்து பயன்படுத்தப்பட்டது. ஆனா அந்த நபர் வந்து இறந்து போயிட்டாங்க. அது ஸ்ட்ரெப்டமைசினால இறந்து போகல. அந்த இன்ஃபெக்ஷன்னால இறந்து போனாங்க. அந்த இன்ஃபெக்ஷன்ல இருந்து அந்த மனிதன, அந்த ஒரு ராணுவ வீரர ஸ்ட்ரெப்டமைசின் அப்படின்ற இந்த ஆன்டிபயோட்டிக்னால காப்பாற்ற முடியல. அதுக்கப்புறமா இன்னொரு ராணுவ வீரர் இதே மாரியான சிவியரான இன்ஃபெக்ஷன்னால பாதிக்கப்பட்டு உயிரிழக்கக்கூடிய தருவாயில இருந்தாங்க. அவருக்கு இதே ஸ்ட்ரெப்டமைசின் வந்து பயன்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த ஒரு நபர் வந்து காப்பாற்றப்பட்டாங்க. ஆனா அவர் வந்து பார்வைய வந்து இழந்தாங்க. இதுக்கப்புறம் 1945ல 2ஆம் உலகப் போர் முடிவடைஞ்சது. அந்த சமயம் தான் ராபர்ட் ஜோசப் டோல் அப்படின்னு சொல்லி ஒரு 22 வயது மதிக்கத்தக்க நபர். அவர் வந்து மிகப்பெரிய ஒரு காயத்த வந்து போர்ல வந்து அடைஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு கழுத்துக்கு கீழ உடல் வந்து இயங்காது. அந்த மாரி நிலை ஏற்பட்டிருந்தது. மேலும் அவர் வந்து கொடிய தொற்று நோயினால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ அவர வந்து காப்பாற்ற முடியாது அப்படின்ற அந்த ஒரு நிலை தான் இருந்தது. ஸோ எப்படியும் அந்த ராபர்ட் ஜோசப் டோல் வந்து இறந்து போறாங்க. அதுக்கு பதிலா அந்த ராபர்ட் ஜோசப் டோலுக்கு இந்த ஸ்ட்ரெப்டமைசின பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு யோசனை வந்து தோன்றியது. அதுக்கப்புறம் 1946 மார்ச் மாசம் தான் அந்த ராபர்ட் ஜோசப் டோலுக்கு ஸ்ட்ரெப்டமைசின் அப்படின்ற ஆன்டிபயோட்டிக் பயன்படுத்தப்பட்டது. பயன்படுத்தப்பட்ட உடனே அனைவரும் வந்து ஆச்சரியப்படும் விதத்துல ராபர்ட் ஜோசப் டோல் வந்து உயிர் பிழைக்கிறாங்க. அவர் அந்த இன்ஃபெக்ஷன்ல இருந்து மீண்டு வந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரெப்டமைசின் அப்படின்ற ஆன்டிபயோட்டிக்கோட எஃபெக்டிவ்னஸ் என்ன அப்படின்றத மருத்துவ உலகம் புரிஞ்சிட்டது. இதுக்கப்புறம் அதே 1946ஆம் ஆண்டு மெடிக்கல் ரிசர்ச் கவுன்சிலோடைய டியூபர்குலோசிஸ் ரிசர்ச் யூனிட் அவங்க தரப்பில் இருந்து டிபி அப்படின்ற இந்த டியூபர்குலோசிஸ் இதுக்குண்டான இந்த நோய்க்கு வந்து சிகிச்சை கொடுக்கறதுக்கு ஸ்ட்ரெப்டமைசின் பயன்படுத்தலாமா அப்படின்ற அந்த ஆய்வை 1946ல தொடங்கினாங்க. தொடர்ந்து 1948 வரைக்கும் 2 ஆண்டுகள் அந்த ஆய்வை வந்து நடத்தினாங்க. அதுல தெரிய வந்தது என்னன்னா, டியூபர்குலோசிஸ் அப்படின்ற இந்த டிபி நோய ஸ்ட்ரெப்டமைசின் அப்படின்ற இந்த ஒரு ஆன்டிபயோட்டிக் ரொம்ப சிறப்பாவே வந்து கையாண்டு அத வந்து குணப்படுத்துது அப்படின்றத கண்டறிஞ்சாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் டியூபர்குலோசிஸ்க்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஸ்ட்ரெப்டமைசின் அப்படின்ற ஆன்டிபயோட்டிக் வந்து பயன்பாட்டிற்கு வந்தது. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் எண்ணிலடங்காத மனிதர்கள் அந்த காலகட்டத்தில டியூபர்குலோசிஸ்னால பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்க. ஸோ அவ்வளோ மனிதர்கள் இறந்து போனதுக்கு காரணமா இருந்த இந்த டிபி குறிப்பா வந்து மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படின்ற பாக்டீரியம் அத வந்து அழிக்கிறதுக்கு உண்டான ஆன்டிபயோட்டிக் தன்மைய ஸ்ட்ரெப்டமைசின் கொண்டிருக்கு அப்படின்றது தெரிய வந்த பிறகு இது பயன்பாட்டிற்கு வந்து டியூபர்குலோசிஸ்னால பாதிக்கப்பட்டு இறப்பவர்களினுடைய அந்த எண்ணிக்கை வந்து கட்டுப்படுத்தப்பட்டது. இதுக்கிடையில 1952ஆம் ஆண்டு நோபல் பிரைஸ் ஃபார் பிசியாலஜி ஆர் மெடிசன் அதாவது உடலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு செல்மன் வாக்ஸ்மனுக்கு வழங்கப்பட்டது. ஆனா இது வந்து பெரிய சர்ச்சையானது. ஏன்னா இவர் மட்டும் கிடையாது. இந்த ஸ்ட்ரெப்டமைசினை கண்டறிஞ்சது ஆல்பர்ட் சாட்ஸ், அதே மாதிரி எலிசபெத் பியூஜி கிரெகரி இவங்களும் கூட தான் இந்த ஸ்ட்ரெப்டமைசின் கண்டறியறதுக்கு காரணமா இருந்தாங்க அப்படின்ற சர்ச்சையெல்லாம் போச்சு. ஸோ எது எப்படி இருந்தாலும் ஸ்ட்ரெப்டமைசின் வந்து இப்படிதான் கண்டறியப்பட்டது. அது 1943 அக்டோபர் 19 அன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டது. அதை கண்டறிஞ்சது இந்த 3 நபர்கள் ஆல்பர்ட் சாட்ஸ், செல்மன் வாக்ஸ்மன், எலிசபெத் பியூஜி கிரெகரி அப்படின்ற இந்த 3 பேர் தான் இந்த ஸ்ட்ரெப்டமைசின் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையே வந்து கண்டறிஞ்சாங்க. ஸோ இந்த டியூபர்குலோசிஸ் வந்து
எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அதுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு ஸ்ட்ரெப்டமைசின் ஆனது பயன்படுத்தப்பட்டாலும், பிற்காலகட்டத்தில இன்னும் எஃபெக்டிவான ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆனது உருவாக்கப்பட்டது டியூபர்குலோசிஸ வந்து சரியா வந்து சிகிச்சை கொடுக்கறதுக்கு. ஏன்னா ஸ்ட்ரெப்டமைசின் கூட அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லா வந்து கியூர் பண்ணாது. கியூர் பண்ணா கூட சில சைட் எஃபெக்ட்ஸையும் வந்து அந்த ஸ்ட்ரெப்டமைசின் வந்து ஏற்படுத்தினது. இதனால சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாத மருந்துகள் இன்றைய காலகட்டத்தில பயன்பாட்டிற்கு வந்து டியூபர்குலோசிஸ்க்கு எதிரா வந்து இருந்து தான் வருது. ஸோ இப்படி இருந்தா கூட அந்த காலகட்டத்தில 20ஆம் நூற்றாண்டு அந்த சமயமெல்லாம் டியூபர்குலோசிஸ் அப்படின்ற ரொம்ப கொடிய நோய். அத சமாளிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரே ஆன்டிபயோட்டிக்னா, அது ஸ்ட்ரெப்டமைசின் அப்படின்ற இந்த ஒரு ஆன்டிபயோட்டிக் தான். ஸோ இதில இந்த டியூபர்குலோசிஸ் உடைய பாக்டீரியம் அது 1882 மே 24 கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு நான் சொன்னேன். அது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஸோ அந்த தகவல நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். ஏன்னா அந்த 1882 மே 24 தான் இன்னைக்கு வரைக்குமே அந்த மே 24 அப்படின்ற டேட்டு தான் வந்து வேர்ல்ட் டியூபர்குலோசிஸ் டேவா வந்து அனுசரிக்கப்படுது. ஸோ அப்பேற்பட்ட அந்த தேதியில நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் பத்தி நான் ஃபுல் டீட்டெயிலா ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அத வந்து பார்த்து அத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கிறேன். இல்லன்னா டிஸ்ப்ளேவ டச் பண்ணுங்க. நேரா அந்த வீடியோக்கே போயிரலாம். தேங்க் யூ.